Hi everyone, and in today's session, நம்ம என்ன பண்ண போறோம்னா we'll talk about how the interview works. ஓகேங்களா? அதான் ஒரு சிம்பிளான ஒரு டாபிக் எடுக்க போறது. See, most of the companiesல பார்த்தீங்கன்னா there will be like 3 rounds of interview வச்சுக்கலாம் நீங்க ரேண்டமா. So first round will be the HR round. Basic screening அங்க தான் பண்ணுவாங்க. They'll ask you about, tell me about yourself, why networking, எதனால இந்த domain choose பண்றீங்க. Also, what did you learn in CCNA? HR பொறுத்தவரை they are not technical person, so they will be asking you some generic questions தான் அவங்க கேட்பாங்க. So make sure you are ready to answer those question. Fine. So first of all, tell me about yourself. You should be very clear. Tell me about yourselfல வந்து உங்க name, என்ன degree முடிச்சிருக்கீங்க, what courses you have done, and which year passed out you are, what projects you have done. இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுங்க. எடுத்த உடனே உங்க அப்பா பேரு, அம்மா பேரு, அப்பா என்ன பண்றாங்க, அம்மா என்ன பண்றாங்க, சிப்ளிங்ஸ், உங்க ஹாபி, இதெல்லாம் we can keep at the end. For example, one of you guys எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து will take it as a Gokul. So Gokul, imagine that you are looking for a Gokul அன்மியூட் பண்ணிக்கீங்க. Yeah. Gokul. Okay. Fine. So Gokul, imagine that you're looking for a கார் டிரைவர். ஓகேங்களா? இப்போ அந்த கார் டிரைவர் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வராங்க 10 பேர். அவங்கள்ட்ட என்ன மாதிரியான செல்ஃப் இன்ட்ரோ எதிர்பார்ப்பீங்க? நீங்க சொல்லுங்க. என்னன்னு எதிர்பார்ப்பீங்க ஸ்டார்டிங் ஆஸ் ஹெச்ஆர் பாயிண்ட் ஆஃப் வியூல? ஃபர்ஸ்ட் அவங்க டிரைவரா இருக்கிறதுக்கான லீகல் டாக்குமெண்ட்ஸ், லைசன்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்களான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ப்ளஸ் அவங்க எவ்வளோ இயர்ஸா டிரைவிங் சர்வீஸ்ல இருக்காங்க, எந்த மாதிரி கண்டிஷன்லலாம் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் சார். கரெக்ட். ஸோ will you expect him to give their parents name, அவங்க அப்பா என்ன பண்றாங்க, எந்த ஊரு, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா ஸ்டார்டிங்லயே? இல்லை சார், தேவை கிடையாது. இதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஹெச்ஆர் இன்டர்வியூ, டெக்னிக்கல் இன்டர்வியூமே கூட. ஸோ எடுத்தோடனே நீங்க இதெல்லாம் சொல்ல வேணாம். டெக்னிக்கல் நீங்க எப்படி இந்த ஜாபுக்கு ஃபிட் ஆறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யூ கேன் டாக் அபவுட் அதர் திங்ஸ் அண்ட் ஆல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, வை நெட்வொர்க்கிங். நிறைய டொமைன்ஸ் இருக்கு. நெட்வொர்க்கிங் எதனால ஸ்பெசிஃபிக்கா சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி உங்கள்ட்ட கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர் யூ கேன் கிவ். மோஸ்ட்லி நான் என்ன சொன்னேன் என்னோட இன்டர்வியூலன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அந்த அளவு கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆல்சோ நெட்வொர்க்கிங் என்னோட பீஸ் ஆஃப் கேக், பிகாஸ் இட்ஸ் ஈஸி ஃபார் மீ அண்டர்ஸ்டாண்ட். ஃப்ரம் மை காலேஜஸ் எனக்கு அது நல்லா புரியும் வந்துச்சு. ஸோ இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம். அப்புறம் வாட் டிட் யூ லேர்ன் இன் சிசிஎன்ஏ அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, டெல் தெம் தட் டாபிக்ஸ். ஏன்னா நீங்கள் டெக்னிக்கலாக போயிட்டு எஸ்டிபி என்ன பண்ணும், ஓஎஸ்பிஎஃப் என்ன பண்ணும், அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு டெக்னிக்கல் ஹெட்டிங் மட்டும் கொடுத்தா போதும் ஹெச்ஆருக்கு. ஏன்னா ஹெச்ஆருக்குமே வந்து அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்காது. ஏன்னா தே ஆர் இன் டு ஹெச்ஆர் சைடு ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் சைடு. நெக்ஸ்ட் they'll ask you, are you ready for working in shifts? நெட்வொர்க்கிங்ல ஷிஃப்ட் பேஸ்ட் ஜாப் இருக்குமான்னு கேட்டா இருக்கும். ஈவன் உங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சைட்லயும் இருக்கும். இஃப் யுவர் கிளையண்ட் இஸ் நாட் இந்தியன், ஷிஃப்ட்ஸ் இருக்கும். ஸோ எடுத்தோடனே ஆமான்னு சொல்றேங்க. அங்க போயிட்டு நான் வந்து மார்னிங் தான் ஒர்க் பண்ணுவேன், ஈவினிங் ஒர்க் பண்ண மாட்டேன், அந்த மாதிரிலாம் சொல்ல வேணாம். ஸ்டார்டிங்ல எஸ்ன்னு சொல்றேங்க போதும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ, ஹெச்ஆர் இன்டர்வியூ. செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இன்டர்வியூ. ஸோ ஒரு பர்சன் இருப்பாரு, மேபி யுவர் டிஎல், அந்த ப்ராஜெக்டோட டீம் லீடர், இல்லை அந்த ப்ராஜெக்ட்லேயே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். they'll be asking you networking-ஓட basic questions, troubleshooting questions and scenario based questions. So networking basic question you can answer, like IP address na enna, MAC address na enna, routing na enna, இது எல்லாத்தையுமே you can easily answer. Then they'll ask you troubleshooting questions also. சிஸ்கோல வந்து கூகுள் போயிட்டு சிஸ்கோ கம்யூனிட்டி ஃபாரம் அப்படின்னு போனீங்கன்னா, there are lot of people who are dropping the questions. அவங்க ரியல் டைம்ல நம்ம ஃபேஸ் பண்ற இஷ்யூஸை வந்து அந்த கம்யூனிட்டி ஃபாரம்ல போடுவாங்க. அந்த ஃபாரம்ல வந்து யூ கேன் கெட் ஆன்சர்ஸ் ஆல்சோ ஃபார் தோஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல். ஸோ அதை நீங்க படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின். they'll ask you some sort of scenarios. இந்த மாதிரி இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, இது எப்படிலாம் நீங்க சால்வ் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், என்னால வந்து சர்வர் ரீச் பண்ண முடியல, இல்லை என்னால் வந்து ஒரு ஐபி போட்டால் ரீச் ஆக மாட்டேங்குது, ஸோ என்ன ஸ்டெப் ஆஃப் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பாங்க உங்கள்கிட்ட. நெக்ஸ்ட் தேர்ட் ரவுண்ட் வந்து செகண்ட் ரவுண்டே
we can have third and also technical. ஏன்னா maybe technical 2 round இருக்கலாம், technical round. Let's keep it as 1 technical. Next வந்து manager round. Again, managerங்கிறவர் வந்து ஒரு காலத்துல he is also a technical person. And also being a manager, he might handle all escalation calls only. இப்போ அவரை பொறுத்தவரை உங்களால இஷ்யூ வருது, அது சால்வ் பண்ண முடியலன்னா இமீடியட் என்ன பண்ணுவீங்க? How will you approach the client? இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. ரியல் டைம் நெட்வொர்க் சுச்சுவேஷன்ஸ் கேட்பாங்க. நீங்க என்னெல்லாம் ஹேண்டில் பண்றீங்க, இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான சினாரியோஸ் நீங்க பார்த்துருக்கீங்க, அப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா அகெயின் ஹீல் ஆஸ்க் யூ ஃப்ரம் தி சிசிஎன்ஏ கோர்ஸ், ஹீல் ஆஸ்க் யூ சம் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல். சரிங்களா? ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்பெனில வந்து ஒரு ஜேடி தராங்கன்னா உங்க ப்ரொஃபைலும் ஜேடியும் 100% மேட்ச் ஆகணும்னு அவசியமே இல்லை. ஒரு 70 to 80% மேட்ச் ஆனாலே போதுமானது தான். பிகாஸ் they don't expect to have 100% knowledge. அதே மாதிரி அந்த ரவுண்ட் 1 டெக்னிக்கல் ரவுண்ட்ல வந்து இஃப் தேர் ஆஸ்க் யூ a question, ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டெல் மீ அபவுட் VLAN, எதுக்கான VLAN யூஸ் பண்றோம், உங்களுக்கு VLAN பத்தி மறந்து போச்சு இல்லை தெரில அப்படின்னா, tell them that எனக்கு VLAN பத்தி இப்போதைக்கு ஆகும் இல்லை, பட் ஐ கேன் டாக் அபவுட் STP ஆர் PVSTP ஆர் RSTP, எனக்கு அதை பத்தி கொஞ்சம் நாலேஜ் இருக்கு, VLAN வந்து அதில் நான் படிக்கல அப்படி சொல்லலாம். நீங்க இது ஏன் நீங்க வேற ஆப்ஷன்ஸ் தாரீங்க ஹெச்ஆருக்குன்னா, ஹெச்ஆரோட மெயின் ஜாப் வந்து இட் இஸ் நாட் டு ஜட்ஜ் யூ ஆர் இட்ஸ் நாட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்ட் தட் அவங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் பார்க்கறது ஹெச்ஆரோட ஜாப் இல்லை. அவங்களோட மெயின் ஜாப் என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்ல எந்த அளவுக்கு டீப்பா அவங்களால போக முடியுது. ஸோ தே பிலீவ் நாளைக்கு ஒரு டாபிக் கொடுத்து இதை படிங்கன்னு சொன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்ல எந்த அளவுக்கு நீங்க படிச்சிருக்கீங்களோ அதே அளவுக்கு தான் நீங்க வந்து அவங்க தரக்கூடிய ஜாப்ல நீங்க பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ மோஸ்ட்லி பேசிக் கிளாரிட்டி வேணும் எல்லாத்துக்குமே, ட்ரபிள் ஷூட்டிங் திங்கிங் வேணும் நெட்வொர்க்கிங்கை பொறுத்தவரை. அண்ட் யூ ஷுட் பி கான்ஃபிடன்ஸ் எனஃப் while answering the questions. தப்பான ஆன்சர் தப்புன்னு தெரிஞ்சும் நீங்க வந்து கான்ஃபிடன்ஸ் ஆன்சர் பண்ண அவசியமே இல்லை. ஒரு ஆன்சர் தெரிலன்னா தெரியலன்னு சொல்றேங்க, they will ask you some other question, they will not waste your time or their time also. நெக்ஸ்ட் சிசிஎன்ஏ பொறுத்தவரை எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படி பார்த்துக்கலாம். பேசிக் நெட்வொர்க்கிங்கை பொறுத்தவரை ஐபி அட்ரஸ்னா என்ன, அப்புறம் பப்ளிக் ஐபி வர்சஸ் பிரைவேட் ஐபி, சப்நெட் மாஸ்க்னா என்னது, டிஃபால்ட் கேட்வே, DNS and DHCP இது கேட்பாங்க. நெக்ஸ்ட் OSI மாடலை பொறுத்தவரை எக்ஸ்பிளைன் OSI மாடல், which layer works with IP address, which layer works with MAC address, which layer does routing happens, இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ OSI சொல்லும்போது சொல்லலாம், நீங்க இது வந்து OSI வந்து ரெஃபரன்ஸ் மாடல் தான், இது ஒர்க்கிங் மாடல் இல்லை. ஒர்க்கிங் மாடல் வந்து TCP/IP தான் ஒர்க்கிங் மாடல், OSI இஸ் அ ரெஃபரன்ஸ் மாடல்னு உங்களால சொல்ல முடியும். ஸ்விட்சிங்கை பொறுத்தவரை தி லாஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆன் VLAN. virtual LAN எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்? mostly used to break a broadcast domain into small pieces. why do we use VLAN? trunk portனா என்ன, access portனா என்ன, அப்புறம் அதுக்கான டிஃபரன்ஸ் என்ன, இதெல்லாம் கேட்பாங்க. ரவுட்டிங் கொஸ்டின்ஸை பொறுத்தவரை ஸ்டடி அபவுட் ஸ்டாட்டிக் ரவுட்டிங் அண்ட் கமாண்ட்ஸ் ஆல்சோ. தென் டைனாமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகாலை பொறுத்தவரை ஸ்டடி என்டையர்லி அபவுட் OSPF, OSPF-ஓட ஸ்டேட்ஸ், ஹெலோ பேக்கெட் கண்டென்ட், எப்படி OSPF கான்ஃபிகரேஷன் பண்றது, அப்புறம் மல்டி ஏரியா OSPF-னா என்ன, அந்த ABR-னா என்ன, அப்புறம் LSA டைப்ஸ், இதெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ட்ரபிள் ஷூட்டிங் கொஸ்டின்ஸை பொறுத்தவரை ஃபார் எக்ஸாம்பிள் கேட்குறாங்க, யூ கேனாட் ஆக்சஸ் இன்டர்நெட், வாட் யூ வில் யூ செக் அப்படி கேட்டாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நான் பிங் பண்ணி பார்ப்பேன் அப்படிலாம் சொல்ல வேணாம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ வில் செக் கேபிள்ஸ், ஃபிசிக்கலாக ஆரம்பிப்போம், கேபிள் செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஐ கோ வித் தி IP அட்ரஸ், அதுக்கப்புறம் என்னோட கேட்வே பிங் பண்ணி பார்க்கணும், அதுக்கப்புறம் DNS சர்வர் வந்து பிங் பண்ணி பார்க்கணும், அதுக்கப்புறம் செக் ஆன் தி ரவுட்டிங் பார்ட் ஆஃப் இட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் வேணும், சரிங்களா? நெக்ஸ்ட் கமாண்ட் கொஸ்டின்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து கமாண்ட் பேஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம். லைக் ஹவு டு யூ செக் இன்டர்ஃபேஸ் IPs ஆன் மை ரவுட்டர், ஷோ IP இன்டர்ஃபேஸ் பிரீஃப், எப்படி வந்து ரன்னிங் கான்ஃபிக் செக் பண்றதுன்னு கேட்பாங்க, ஷோ ரன்னிங் கான்ஃபிகரேஷன். ஸோ ஷோ கமாண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷோ IP ரவுட் பண்றது எப்படி, அப்புறம் ஷோ VLAN பிரீஃப்னா என்னதுன்னு சொல்லி இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். So there are certain scenario based question which most company ask. இதை நீங்க படிச்சு வச்சுக்கோங்க.
PC1லேருந்து PC2 ஒரு பேக்கெட் போகுது. டெல் மீ இன் டீடைல் ஹவு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் வாட் ஹேப்பன்ஸ். ஒரு பிங் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி இன் டீட்டெயிலாக கேட்பாங்க. பிங்கும் சரி, ஆல்சோ வித் தி ட்ரேஸ் ரூட் ரெண்டுமே கேட்பாங்க. செகண்ட் வந்து யூசர் கேனாட் ஆக்சஸ் சர்வர் ஆன் தி அனதர் நெட்வொர்க், என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. ஆன்சர்ல வந்து ஐபி அட்ரஸ் செக் பண்றது, சப்நெட் மாஸ்க் செக் பண்றது, கேட்வே செக் பண்ணணும், ரவுட்டிங் பார்க்கணும், தென் ஃபயர்வால் பார்க்கணும். அதே மாதிரி 2 PCs cannot communicate, என்னலாம் பண்ணுவீங்க அப்படி செக் பண்ணீங்க கேக்குறாங்கன்னா you can tell they are in different VLAN, maybe they are in different VLAN, சப்நெட் தப்பா இருக்கலாம், சுவிட்ச் போர்ட் இஷ்யூஸா இருக்கலாம்னு சொல்லி நீங்க வந்து ஆன்சர் பண்ண முடியும். See for resume டிப்ஸை பொறுத்தவரை இந்த ரெசியூம்ல வந்து கிளியரா இருக்கணும். எதுனா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ உங்களோட CCNA ட்ரெயின்ட் ஆர் சர்டிஃபைடு தெளிவாக மென்ஷன் பண்ணுங்க. CCN logo நம்ம போடக்கூடாது. only if you are globally certified you can use the logo, but you can use Network Rhino's logo on the top right corner. Fine. Networking skills போடுங்க. VLAN, routing, subnet, troubleshooting தெளிவாக மென்ஷன் பண்ணுங்க. லைக் OSPF தெரியும் எனக்கு, DHCP, DNS, எந்த டாபிக்ல உங்களுக்கு தெரியுமோ அந்த டாபிக்கை டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் சொல்லி தனியா ஒரு காலம் போட்டு அதில் தெளிவாக மென்ஷன் பண்றீங்க எல்லாத்தையுமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் interview tricks which is very very important. See, speak slowly and clearly. ஏன்னா HR வந்து ஒரு கான்செப்டை நீங்க வந்து ஒருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்க, அப்போ வந்து you should not be rush. ஸோ ஸ்லோவா பேசுங்க, கிளியரா பேசுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நெட்வொர்க்கிங்கை பொறுத்தவரை கம்யூனிகேஷன் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் நாட் that much important. ஏன்னா as an engineer you will not interact with the client வந்து யூஎஸ் இருந்தா கூட உங்க மேனேஜரோ விபியோ TL தான் இன்டராக்ட் பண்ணுவாங்க. நீங்க டைரக்டா போன்லயே பேச மாட்டீங்க, மோஸ்ட்லி மெயில் சாட் சப்போர்ட் தான் பண்ணுவீங்க, இல்லை வந்து டிக்கெட்ல வந்து கமெண்ட்லாம் போடுவீங்க. ஸோ கம்யூனிகேஷன் 50% இருந்தாலே போதும், பட் ஸ்கில் நல்லா இருக்கணும். லெட்ஸ் இமேஜின் தட் யூ ஹாவ் a skill of around 90% ஸ்கில் இருக்கு. நிறைய டெக்னிக்கல் ஸ்கில் உங்களுக்கு தெரியும், கம்யூனிகேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா they will easily hire you. ஏன்னா கம்பெனியை பொறுத்தவரை you should be able to troubleshoot the network infra, not to communicate in English and all. அதான் உங்களுக்கு அவசியமே இல்லை. அதே மாதிரி இங்கிலீஷ் எனக்கு ஃபியூச்சர்ல வேணுமான்னு கேட்டால் ஆமா, நீங்க மேனேஜர் ஆகும்போதோ TL ஆகும்போதோ கம்யூனிகேஷன் ஆப்வியஸ்லி வேணும் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா கம்யூனிகேஷன் கற்றுப்பீங்க. ஏன்னா இப்போ ஜாப்னு போகும்போது உங்கள் டீம்லேயே வந்து there will be a கன்னடா ஸ்பீக்கிங் பர்சன், ஆந்திரா பர்சன் இருப்பாங்க, தெலுங்கு பர்சன் இருப்பாங்க, மலையாளம் இருப்பாங்க, தமிழ் இருப்பாங்க. அங்கே போயிட்டு உங்களால் காமனான ஒரு லாங்குவேஜை பேச முடியாது, மிக்ஸ் கல்ச்சராக இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் இங்கிலீஷ்லாம் பேசுவீங்க. ஸோ இங்கிலீஷில் அப்படி பேசும்போது யூ கேன் ஈஸிலி லேர்ன் அண்ட் யூ கேன் க்ரோத் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கான மாதிரி. இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு, இஃப் யூ டோன்ட் நோ த ஆன்சர் சே ஐ எம் நாட் ஷோர் பட் ஐ திங்க். இல்லை, ஸோ ஐ எம் நாட் ஷோர் அபவுட் தட் ஆரம்பிங்க எப்போதுமே. எனக்கு சுத்தமாக வந்து ஐ டோன்ட் நோ அப்படி சொல்லாதீங்க. ஐ எம் நாட் ஷோர் அபவுட் இட், இல்லை நான் வந்து ரீசெண்டாக அதை ஒர்க் பண்ணி பார்க்கல, இல்லை இந்த டாபிக் நான் ஃபர்ஸ்ட் படித்தேன், அதுக்கப்புறம் ரீகேப் பண்ண டைம் கிடைக்கல, அந்த மாதிரியான ஒரு காரணம் கொடுத்துருக்கேன் நீங்கள். அண்ட் ஆல்வேஸ் எக்ஸ்பிளைன் லாஜிக்கலி. லாஜிக்கலினா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெவர் சே ஐ டோன்ட் நோ எனிதிங் அந்த மாதிரி சொல்லாதீங்க. அதுக்கு பதிலாக கிவ் தம் த ஆப்ஷன். அவங்க உங்கள்கிட்ட வந்து OSPF-ஓட LIC டைப்ஸ் கேட்டாங்கன்னா எனக்கு அதுக்கு போய் தெரில, மறந்து போச்சு, பட் ஐ கேன் டெல் யூ அபவுட் OSPF ஸ்டேட்ஸ். ஸோ அந்த மாதிரி கிவ் தம் த அதர் ஆப்ஷன், கொஸ்டின் கேட்கறதுக்கான ஆப்ஷன் கொடுங்க அவங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் டெல்லிங், HR வாண்ட் டு நோ உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு தான் அவங்களோட செக் பண்றத மெயின் மோட்டோவே. நாட் லைக் அவங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் சொல்லி செக் பண்றது அவங்க மோட்டோ இல்லவே இல்லை. So I'll give you one golden trick to crack an interview. See, understand the topic. Concept is understand பண்ணிக்க, மக்க படிக்காதீங்க. Understand the concept, explain it clearly, and talk about troubleshooting steps. For example, if the internet is not working, understand this thing that reachability is not there. அப்ப என்ன பண்ணணும் நம்ம? We'll check the IP address, which we ping the gateway, we ping the internet, and we ping DNS. So in the answer குள்ளேந்தே they'll take questions like IP address அப்ப என்னன்னு கேட்பாங்க, கேட்வே அப்ப கேட்வே என்னப்பா சொல்லுங்க, கேட்வே என்னன்னு கேட்பாங்க, DNS அப்ப டொமைன் நேம் சிஸ்டம் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் சொல்லுங்க,
அப்படின்னு இந்த கொஸ்டினுக்கு இந்த உங்க ஆன்சர்ல இருந்து they will get another question. So make sure to answer correct and make sure அந்த ஆன்சர் தரக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம்ஸுக்குமே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். சரியா? Fine. See, networking job are not about memorizing commands and all. It's about understanding how network works and troubleshooting problems and all. ஸ்டார்டிங்ல அது கஷ்டமா தான் இருக்கும். திங்க் லைக் இஃப் நீங்க புதுசா ஒரு கார் கத்துக்கிறீங்கன்னா இனிஷியலி எடுத்தோடனே காரை வந்து நாங்க ரொம்ப ஃபாஸ்டா ஓட்ட முடியாது, கண்ட்ரோல் கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்து உங்க பாடியும் அந்த காருமே வந்து மர்ஜ் ஆன மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியும் அந்த பினால் டயர்ல வந்து அந்த கல் எங்க ஏற போகுது, இதுல என்ன ஆகும் என் காருக்குன்னு சொல்லி உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் முன்னாடியே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிரும் ஆஃப்டர் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் நெட்வொர்க்கிங் அண்ட் ஆல். நெட்வொர்க்கிங் என்ன பெனிஃபிட்னா எதுவுமே வர்ச்சுவலா இல்லை. இப்போ சாஃப்ட்வேரை பொறுத்தவரை நான் என்ன யோசிப்பேன், எல்லாமே வர்ச்சுவலா இருக்கும். எவ்ரிதிங் இஸ் வர்ச்சுவல், கோடிங் இருக்கும். நெட்வொர்க்கிங்கை பொறுத்தவரை பிசிக்கலா பார்க்க முடியும் எல்லாத்தையுமே. ஒரு பேக்கெட் போகுதுன்னா நீங்க வயர் ஷார்க்கை யூஸ் பண்ணி பேக்கெட் ஓப்பன் பண்ணி உள்ளே யார் இருக்கான்னு பார்க்க முடியும் ஈஸியா. ஸோ உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு விஷயத்தை நீங்க பார்த்து புரிஞ்சு படிச்சுப்பீங்க. ஸோ ஆல்வேஸ் திங்க் அபவுட் தி கான்செப்ட்ஸ், டோன்ட் மக் அப் அண்ட் கிவ் த ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ வாட் எல்ஸ்? ஸோ உங்க சைட்ல இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி கொஸ்டின்ஸ், எதனா கொஸ்டின்ஸ் இருக்கு, இன்டர்வியூல டவுட் இருக்குன்னா சொல்லி நீங்க கேட்கலாம் என்கிட்ட. இப்போ அகைன் நான் மேல பாக்குறேன், டிவி அங்க இருக்கு, சொல்லுங்க. சார் இது வந்து நீங்க சொல்றது இப்போ ஸ்டார்ட் சிசிஎன்ஏ பண்ணிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்றவங்களுக்கு ஓகேவா இருக்கும். பட் இப்போ நாங்க வந்து ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கேன். ஸோ இப்போதான் சிசிஎன்ஏ லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ அந்த 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான கொஸ்டின் தானே அவங்க கேட்பாங்க. ஸோ பேசிக் கேட்க மாட்டாங்கல்ல. 10 இயர்ஸ் ஸோ அதுக்கு டெலிகம்யூனிகேஷன்ல இருந்திருக்கும். ஸோ அதுல வந்து ஆனால் நான் டெக்னிக்கல் இல்லை. ஸோ இப்போதான் நம்ம டெக்னிக்கலா லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெக்னிக்கல் நாலேஜ்ல நமக்கு இப்போ பேசிக் மட்டும்தான் தெரியும். ஸோ இன்டெப்தா நமக்கு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, ஸோ என்னென்ன ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டா தெரியாது இல்லை வந்து. கரெக்ட் தான். ஸோ பேசிக்காக இப்போ டெலிகாமில் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா டெலிகாமில் கூட சில விஷயங்கள் வந்து நெட்வொர்க்கிங்கும் உள்ள இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ நெட்வொர்க்கிங்கில் நேட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க டெலிகாமில். அப்போ நேட்டை பற்றி நீங்கள் இன்டெப்த்தாக கற்றுக்குங்க. டெலிகாம் லெவல் தாண்டி சாட்ஜிபிட்டியோ கூகுள்லயோ போயிட்டு நேட்டிங் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி அதுக்குள்ளேயே நீங்கள் கேன் ஃபைண்ட் அவுட் த நியூ டாபிக்ஸ். அந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டெலிகாம் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க உங்கள்கிட்ட ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் 10 வருஷமா ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஸ்கில் இருக்குமோ அவ்வளோ ஸ்கில் உங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ they will expect you to have some basic skills only, but டெலிகாம் டொமைன்ல you should have a good knowledge. 10 வருஷம் டெலிகாம் சொல்றீங்கன்னா டெலிகாம்லேருந்து they ask you any question, you should be able to answer it. ஓகே சார். பட் they will not expect to have ஒரு 10 வருஷம் இருந்தா கூட நெட்வொர்க்கிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 to 3 year எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் உங்கள்ட்ட கொஸ்டின் கேட்பாங்களே. அவங்க அந்த அளவுக்கு டீப்பா போக மாட்டாங்க. ஆல்சோ when you say CCNA நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே they will ask you from CCNA தான் கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் 10 இயர்ஸ்ங்கிறது போது நீங்க CCNA தாண்டி CCNPயும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்டர்வியூல எக்ஸ்பெக்டேஷன் அதே மாதிரி தான் இருக்கும். அதுவுமே ஏன்னு சொல்லிடுறேன். CCNAங்கிறது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரைனிங் நெட்வொர்க்கிங்ல. ஓகேங்களா? ஈவன் ஃப்ரெஷராக இருந்தால் கூட அவருமே CCNA முடிச்சு தான் இப்போ இன்டர்வியூ வர போறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் as a person called அருண் வந்து CCNA முடிச்சிட்டாரு இந்த வருஷம் பார்த்து. நீங்களும் அருணும் இன்டர்வியூக்கு போறீங்க. ஒரு HR பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2 பேருக்குமே சேம் ஸ்கில் தான் இருக்கு நெட்வொர்க்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்போ உங்களை எதுக்கு அவர் ஹையர் பண்ணணும்? டவுட் வருமா? ஸோ நான் அது ஹையர் பண்ணிட்டு போயிடலாமே. அதனால தான் வந்து 2024 இல்லை 2 வருஷம் பின்னாடி பாஸ் அவுட்டாக இருக்கீங்க, ஒரு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா மேண்டேட்ரியா CCNP ஸ்கில்ல படிச்சுக்குங்க. ஒன்லி CCNA கை கொடுக்கும்னா கொடுக்கும், ஓரளவு கொடுக்கும், அது மாதிரி தராது. அதே மாதிரி ப்ராஜெக்டை பொறுத்து இருக்கு. நீங்க போகிற ப்ராஜெக்ட்ல வந்து கம்பெனில வந்து ரெக்குவயர்மெண்ட்டே CCNA தான்ப்பா எனக்கு, அது மாதிரி தேவையில்லை எனக்கு, பட் எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வேணும்